ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 13/7/2026. இந்த வீடியோவை நைட்டு ஒரு 8:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு ரீநீட் யூஜி 2026 கடந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி நடந்து முடிந்த அந்த தேர்வினுடைய ஓஎம்ஆர் சீட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெப்சைட்டில் எப்படி ஓஎம்ஆர் சீட்டை டவுன்லோட் பண்ணணும், அதிலிருந்து எப்படி உங்களுடைய நீட் ஸ்கோரை கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அடுத்தது, இது வரைக்கும் யாராவது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலைன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைட்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு கட்டண சேவை. இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கடந்த 5 ஆண்டுகளாக மாணவர்கள் அவர்களுடைய விருப்பக் கல்லூரியில் கவர்மெண்ட் காலேஜாக இருக்கலாம், ஆர் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் சீட்டாக இருக்கலாம், டீம்டு யூனிவர்சிட்டிஸாக இருக்கலாம், ஆர் என்ஆர்ஐ சீட்டாக இருக்கலாம், ஆர் மைனாரிட்டி சீட்டாக இருக்கலாம், அதில் ஜாயின் பண்ணி முதலாம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வெப்சைட்டுக்கு போயிட்டு அதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆஃப் ஸ்கேன்ட் இமேஜஸ் ஓஎம்ஆர் ஆன்சர் சீட் அண்டு ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஜூன் 21ஆம் தேதி நீங்கள் எக்ஸாம் ஹாலில் சப்மிட் பண்ண அந்த OMR சீட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் தான் இது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆஃப் ஸ்கேன்டு OMR ஆன்சர் சீட் அப்படிங்கிற இந்த லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் உள்ளே போனீங்கன்னா அதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கேப்சா கோடு இதெல்லாம் கொடுப்பாங்க. இதை கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு வியூ அண்டு சேலஞ்சு த OMR சீட் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் OMR சீட்டையும் பார்த்துக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி OMR சீட்டை சேலஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் சீட்டையும் பக்கத்தில் வச்சுக்குங்க. இதை முடிஞ்சதுன்னா என்ன பண்ணலாம், ஒரு லேப்டாப்பில் இல்லைன்னா டெஸ்க்டாப்பில் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் என்டிஏனுடைய டவுன்லோடட் ஆன்சர் கீ உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் கோடுக்கு ஏற்றார் போல் ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதையும் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் என்ன கொஸ்டின் நீங்கள் போட்டிருக்கிறீங்களோ அந்த கொஸ்டினுக்கு என்ன செட் பண்ணியிருக்கீங்களோ கரெக்டாக இருந்ததுன்னா சைமல்டேனியஸாக உங்களுடைய OMR சீட்டையும் பார்த்துக்குங்க, பபுள் பண்ணதையும், அதே மாதிரி ஆன்சர் கீயும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ரெண்டையும் சேலஞ்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருந்தால் +4 போட்டுக்குங்க, தவறாக இருந்தால் -1 போட்டுக்குங்க, அட்டன் பண்ணலைன்னா 0 அப்படின்னு போட்டு கால்குலேட் பண்ணி டோட்டலாக எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்து கொள்ளலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கேன்டு OMR சீட்டை வச்சுட்டு நீங்கள் அந்த OMRயில் நான் கரெக்டாக தான் சார் போட்டிருக்கிறேன், இல்லை அதை நான் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதற்கு என்ன விதிமுறை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்துடுங்க. அதாவது ஒரே செகண்டு, இதில் நீங்கள் என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வாங்க. என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்துட்டு அதில் நீங்கள் இப்போது லேட்டஸ்ட்டாக சேலஞ்சிங் தி ஆன்சர் கீ அப்படியே லைவாகவே காமிக்கிறேன். ஸோ லேட் ஆகும், லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இது இதுதான் என்டிஏலேருந்து வந்திருக்கிற OMR சீட்டையும் ஆன்சர் கீயையும் சேலஞ்ச் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன்.
ஓகே, இதில் வந்து உங்களுக்கு லோட் ஆகிட்டு இருக்குது. ஒரு செகண்ட். 13th July 2026. டிஸ்பிளே ஆஃப் scanned images of OMR answer sheet recorded response for the National Eligibility Cum Entrance Test UG 2026. நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த டவுன்லோடட் OMR ஷீட்டில் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை சேலஞ்ச் பண்ணலாம். அதற்கு 200 rupees ஃபார் ஈச் ரெஸ்பான்ஸ் சேலஞ்ச். இது வந்து நான் ரீஃபண்டபிள். எப்போருந்து ஸ்டார்ட் ஆகுது? 13th Julyலேருந்து 15th July 2026 வரைக்கும். சரி, இப்போ ரிசல்ட் எப்போ சார் வரும் அப்படின்னா 15th வரைக்கும் இந்த ஒர்க் இருக்குது. ஓகேங்களா? 15ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணணும்? OMR ஷீட்டை நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறது அப்படின்னா சேலஞ்ச் பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 15ஆம் தேதிக்கு பிறகு, இன்னமும் கரெக்டாக சொல்லப்போனால் இந்த வீக்கெண்டில் ஒரு 17 இல்லைன்னா 18 இந்த டேட்டில் உங்களுக்கு வந்து நீட் ரிசல்ட் எதிர்பார்க்கப்படுகிறது. இது வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன் தான், அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவும் வரவில்லை. கேண்டிடேட் ஒர்க் ஃப்ளோ அண்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் OMR சேலஞ்ச். இப்போ கேண்டிடேட் ஃபைன்ஸ் எனி டிஸ்கிரிபியன்சி பிட்வீன் தி ஆன்சர் த மார்க்டு ஆன் த ஃபிசிக்கல் OMR. ஆன்சர் கீ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆன்சர் கீயையும் இந்த OMR-ஐயும் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு ஏதாவது டிஸ்கிரிபியன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். அதற்கு ஒரு கொஸ்டினுக்கு 200 ரூபாய். அது வந்து நாட் ரீஃபண்டபிள். அந்த அமௌண்ட் எப்படி நம்ம வந்து பே பண்ணுறதுன்னா, NTAனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போங்க, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை கொடுங்க, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை கொடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு OTP வரும். அந்த OTP மொபைல் நம்பருக்கு வரலாம், ஆர் உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு வரலாம். அந்த OTPயை நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய OMR ஷீட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதே போல் சேலஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 200 ரூபாய். ஸோ இதுக்கான கடைசி தேதியும் கொடுத்துருக்காங்க. இந்த கடைசி தேதியை நீங்கள் பார்த்துட்டு அதற்கு முன்னதாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? 15th July 2026 11 AM நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் சேலஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் சேலஞ்ச் பண்ணிங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து NTAனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்திருக்கிற இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த வீக்கெண்டில் மிக விரைவில் நம்மளுக்கு வந்து என்ன வரலாம்? ரிசல்ட், ரீநீட்டுக்கான ரிசல்ட் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். பாய், see you, have a nice day, all the best.